அக்கா ஊர் புதுப்பூங்குளம் கிராமத்துக்கு போயிருந்தாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய முருங்க மரம் இருந்தது. "அக்கா முருங்கைக்கீரைக்கா எங்க ஊர்ல கிடைக்கிறதே இல்லன்னு." அறுத்துக்கோடி போயிட்டு வேணுன்ற அளவுனாங்க. நானும் அந்த பிள்ளையும் ஓடி போய் 2 பேரும் முருங்கைக்கீரைய அறுத்தோம். அப்பதான் அந்த பிள்ளை சொன்னா, "இது பேரு முருங்கைக்கீரை கிடையாது, ரக்கீரி அப்படின்னு சொல்லுவோம்." அப்படின்னா. சரி ஏதோ ஒண்ணுட்டு எடுத்துட்டு வந்து அக்காகிட்ட குடுத்தா, அக்கா வேக வேகமா உருவி குடுத்தாங்கங்க. அத அப்படியே எடுத்துட்டு வந்து சுத்தம் பண்ணிட்டு, வாணல்ல ஒரு 3/4 சொம்பு தண்ணிய வச்சு, கீரைய அதுல போட்டு நல்லா மூடி போடாம வேக வச்சு, தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு, ஒரு பூண்ட உரிச்சு, அத ஒண்ணும் பாதியுமா இடிச்சுக்கிட்டு, ஒரு 10, 15 சின்ன வெங்காயத்த நல்லா முட்டை முட்டையா ஒண்ணும் குறையுமா அதையும் இடிச்சு எடுத்துட்டு வந்து, அந்த வெந்த கீரையில போட்டு நல்லா வதக்குனா அருமையான வாசனைங்க. சரின்ட்டு நிலக்கடலைய நல்லா உரிச்சு, அத நல்லா வறுத்துட்டு, அதையும் கொர கொரன்ட்டு நைஸா அரைக்கல. கொர கொரன்னு தான் அரைச்சேன். அரைச்சு அதையும் பவுடர் பண்ணி, அந்த முருங்கைக்கீரையில போட்டு நல்லா அப்படி கிளறி விட்டா வாசனை வேற லெவலுங்க. அப்படியே வதக்க வதக்க எடுத்து சாப்பிடுற மாதிரி இருந்தது. அக்கா சோறுக்கு போட்டு சாப்பிடுனாங்க. வேணாக்கா டேஸ்ட் வேற லெவல்